ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் எபிசோட் 4ல் ஒரு பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வேஸ்ட் கார்ட்போர்ட், பெயிண்ட் அடிக்கிறது கலர்ஸ், க்ளூ கன், ஐஸ்கிரீம் ஸ்டிக், ஒரு சணல் கயிறு அண்ட் உள்ளன் யார்ன். ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டை 3 ஈக்குவல் சைஸஸில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸ் எல்லாம் மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சன்செட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. அதோட எட்ஜஸ் எல்லாம் பென்னால் முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் மார்க்கர் ஒயிட் கலரை வச்சு ஒரு ஃப்ளவரோட பெட்டல் ஷேப்பில் எஃபெக்ட் வர்ற மாதிரி 4 சைட்ஸும் கவர் பண்ணி விடுறேன். இதே டிசைனை மற்ற ரிமைனிங் 2 கார்ட்போர்ட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிடுங்க. இதோட அவுட்டிங்கை நல்லா ஹைலைட்டாக காட்டுறதுக்காக பிளாக் மார்க்கரை வச்சு ஹைலைட் பண்ணி விடுறேன். இந்த டிசைன் ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்லைனாக மாறி இருக்கும். இப்போ நார்மல் பென் வச்சு நம்ம வார்லி ஆர்ட்டில் வர ட்ரைப்ஸோட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸை 3 கார்ட்போர்ட்லேயும் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ், சைஸ், கலர்ஸ்ன்னு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு டிசைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த ட்ரைப்ஸை நான் ஃபெவிக்ரிலோட மோல்டிட் வச்சு மோல்ட் பண்ணி அந்த க்ளே வச்சு ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்கொயர் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்புன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நான் கட் பண்ணி அது எல்லாத்தையும் கம் போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பேஸ் கலராக பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ஹைலைட்டாக 3D எஃபெக்டில் தெரியறதுக்கு ஃபெவிக்ரிலோட இந்த காப்பர் மெட்டாலிக் ஷேட்ஸை பவுடர் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதை அந்த இமேஜ் மேலே கையை வச்சு அப்ளை பண்ணிடலாம். கிட்ஸ் கிட்ட பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் எங்கேஜ்டாக இருப்பாங்க. அந்த பிளாக் கலர் காஞ்ச பிறகு இந்த காப்பர் பெயிண்ட்டு மேலே இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த 3 கார்ட்போர்டையும் அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை 2ஆக கட் பண்ணி க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஸோ விழாது. அண்ட் உள்ளன் யார்ன்ஸையும் இது மாதிரி அட்டாச் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான, சிம்பிளாக, ஒரு எலகண்ட்டான, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.